ஸோ ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்துட்டு டே 10ல் இருக்கும். டெய்லி 100 கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கியோட 10 days ஆகிறதுனால 1000 கொஸ்டின் அப்லோட் பண்ணுறேன். தமிழில் வந்துட்டு இன்னும் நான் இலக்கணத்தை டச் பண்ணவே இல்லை. தமிழில் மொத்த கொஸ்டின்ஸே வந்துட்டு 1000 வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படி ஒரு கமிட்மெண்ட் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரத்துக்கு இந்த விஷயத்தை நான் சின்சியராக எடுத்துருக்க மாட்டேன். ஸோ உங்களோட சப்போர்ட்னால தான் நானே இப்போ வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் நல்லா படிங்க. ஸோ நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த விஷயம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி ஆனால் ஒரு 100 கொஸ்டின்ஸாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான 100 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாளிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவை? கிமு 300 முதல் கிபி 300 வரை. பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதினார்? வால்ட் விட்மேன். மறைமலை அடிகள் எழுதிய நாடக நூல் எது? சாகுந்தலம். உழவர் ஏரடிக்கும் சிறுகோளை அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர் கம்பர். சூழியல் வின்சோன் பாராட்டி தமிழறிஞர் உவேசா. நீதிநெறி விளக்கம் நூலிற்கு எத்தனை பாடல்களுக்கு பரிதிமார் கலைஞர் உரை எழுதினார்? 51. திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம்பெயரில் மடம் நிறுவியவர் குமரகுருப்பர். எட்டுத்தொகையில் நாடக பாணியில் அமைந்த நூல் கலித்தொகை. 11 கீழ்கணக்கில் ஒரே ஒரு நூலாசிரியர் 2 நூலுக்கு உரை எழுதியுள்ளார். அவர் கனிமேதாவியார். குமரகுருப்பர் புலமை பெற்ற மற்றொரு மொழி இந்துஸ்தானி. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருத்த இந்த வரி இடம்பெற்ற நூல் பதிற்றுப்பத்தி. உத்தம சோழ பல்லவர் யார்? சேக்கிலார். எவ்வகை செய்தியும் ஊமங்காட்டி என்றது மதுரை காஞ்சி. உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவேல். நாடகம் படைத்தல் நடித்தல் இலக்கணம் இயற்றல் என நாடகத் தொண்டாற்றியவர் பரிதிமார் கலைஞர். கண்ணதாசன் படைத்த நாடகம் ராசதண்டனை. புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் வாசிப்பு மகிழ்ச்சி தராது என்றவர் நேரு. நரைமுடித்து சொல்லால் முறை செய்தவன் யார்? கரிகாலன். மணிமேகலை அமுத சுரபியை பெற்றிட உதவியவர் தீவதிலகை. தருமிக்கு பொற்கிளை அளித்த படலம் எந்த காண்டம்? திருவாலவாய் காண்டம். போரை ஒளிமின் என்று கோவூர் கிளாரிடம் அறிவுரை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் நெடுங்கிள்ளி. பெருவெடுப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் நூல் திருவாசகம். திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்? 53. எந்த பாடல் மூலம் பாம்பின் விடத்தை அப்பர் போக்கியுள்ளார்? ஒன்றுக்கெல்லாம். ஜெயகாந்தன் பெற்ற உயரிய விருது ஞானபீட விருது. பலே பாண்டியா, பிள்ளை நீர் ஒரு புலவன் ஐயமில்லை என்று பாரதி யாரை பாராட்டினார்? நாமக்கல் கவிஞர். காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் அழகிய சொக்கநாதர். சைவராக இருந்த சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் நாச்சினார் கிணியர். ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன என பாடியவர் வள்ளிக்கண்ணன். பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் வாரா ராமசாமி ஐயங்கார். நகல்வல்லார் அல்லார்க்கு மாயிரு நாளம் பகலும் பார்ப்பாட்டன்றிருள். இடம்பெற்ற இயல் வந்துட்டு திருக்குறளில் இல்லறவியல். சீராபுராணத்தின் தீர்க்க தரிசனத்தை கூறுவது நுபுவத்து காண்டம். திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்ற ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. அதுபோல திருக்குறள் என்னும் நூல் தோன்றிராவிட்டால் தமிழ்மொழி இருப்பதாகவே தெரிந்திருக்காது என்று கூறியவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன். திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்றவர் ராஜாஜி. மன்னன் உயிர்த்தே மலர்த்தலை உலகம் என பாடியவர் மூசி கீரனார். பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது? திருஞான சம்பந்தர். கற்றவனுக்கு கட்டுஞ்சோறு வேண்டாம் என்பது பழமொழி 400. செமமுற நாள் முழுவதும் உரைபதனாலே இந்த தேசமெல்லாம் செலுத்திடுதே என்றவர் மருதகாசி. கல்லார் சரித்திரம் என்னும் உரைநடை நூலை எழுதியவர் நாமு வெங்கடசாமி நாட்டார். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகளியார் அம்புஜத்தம்மாள். திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமானார் என்று அழைக்கப்படுபவர் ராமானுஜர். விட்பெருந்தடந்தோள் வீரா யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராமன். மணிமேகலையின் தோழியார் சுதமதி. தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் திருவிகா. அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல் மக்களின் மாபெரும் வழிகாட்டின புகழாரம் சூட்டியவர் பெரியார். தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையினின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்றவர் தேவநேய பாவனர். நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை தந்த சிற்பக்கலை. உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது. ஒற்றுமில்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்றவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சுந்தரர் எவ்வரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார்? நரசிங்க முனையரேனார். யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞான பாமாலை என்று வழங்கப்படுகிறது? அகத்தியர்.
நந்தவனத்திலோர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி என்று பாடியவர் காடுவெளி சித்தர். நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை இடம்பெற்ற நூல் பார்த்திங்கன்னா சீராபுராணம். மலை உருவி மரம் உருவி மண் உருவுற்று உருவாளி என்ற நூல் வந்துட்டு ராமாயணம். அரிசியும் மயில் தோகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாடுகள் கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து. மனித மூளை தண்ணீரின் அளவு 80%. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என்றவர் ராபி சேதுப்பிள்ளை. வேங்கடம் முதல் குமரி தீம்புணர் பௌவமென்றன்ன கெல்லை என்று வரையறுத்தவர். அதாவது தமிழகத்தோட எல்லையை வரையறுத்து கூறிய பாட்டு அதுன்னா இதுதான். அதை பாடியவர் காக்கை பாடினர். என் கையெழுத்து எனக்கே கொஞ்சம் புரியாது, அதனால தான் வந்துட்டு நான் பிடிஎஃபாக இதை போடலை, தப்பாக எடுத்துக்காதீங்க. நாடகச்சாலையொத்த நாற்கால சாலையொன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் கவிமணி தேசிக விநாயகனார். ஆனந்தரங்க நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் நூல் எது? வானம் வசப்படும். கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்று பாடியவர் கவிமணி தேசிக விநாயகனார். தஞ்சை வேதநாயக சாஸ்திரியின் ஆசிரியர் சுவாஸ்பாதிரியார். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்றவர் பாரதிதாசன். கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? 96. திவ்ய பிரபந்தருக்கு உரை வழங்கியவர் பெரியவச்சான் பிள்ளை. பிள்ளை பெருமான் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார்? திருமலை நாயக்கர் மன்னர். கடிகைமுத்து புலவரின் மாணவர் உமரு புலவர். புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் சாலை இளந்திரையன். பம்மல் சம்பந்தம் முதலியார் முதலில் எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் புஷ்பவல்லி. மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற நூலை எழுதியவர் மறைமலை அடிகள். தேவநேய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? 43. ஞானக்கண்ணாடி நூலை எழுதியவர் வீரமாமுனிவர். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. 6 கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் என்றது மதுரை, காஞ்சி. சுந்தரன் என்னும் பெயர் யாருடையது? அனுமன். திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர். ஜீவானம்சம் நூலை எழுதியவர் சீசு செல்லப்பா. முள்ளும் ரோஜாவும் நூலை எழுதியவர் நாப்பிச்சமூர்த்தி. ஆனந்தரங்கன் நாட்குறிப்பு எத்தனை தொகுதி கொண்டது? 12. சுபாஷா பிமானம் என்பது தாய்மொழி பற்று. திளையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதினார்? இந்தியன் ஒப்பீனியன். குரட்டை ஒளியின் ஆசிரியர் மூவா. பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருக்க வேண்டும் என்றவர் காந்தியடிகள். வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது என்றவர் தாராபாரதி. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிறந்த ஆண்டு 1815. மலர்தலை நாளத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் என்ற நூல் இனியவை 40. நாற்கரணங்கள் எனப்படுவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். சங்கடம் விளைவிக்கும் சாதையும் மதத்தையும் தவிர்த்தல் என கூறியவர் வள்ளலார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் என்றவர் வள்ளலார். வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வைத்தார், உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்த்து என்றவர் பரணர். என் பானோக்கா யாகிலும் முன் பற்றற்றால் பற்றிலேன் என்றவர் இடம் சொன்னது வந்துட்டு குலசேகர ஆழ்வார். திருக்குறளில் 7 என்ற எண்ணு பெயர் எத்தனை தடவை வந்துச்சுன்னா 8 தடவை. யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை எடுத்தால் அரவணடிகள். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்றவர் பாவாணர். மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாது என்றவர் வள்ளலார். கால்டுவேல் பிறந்த நாடு அயர்லாந்து. நம்மாழ்வரையே தெய்வமாக கருதி பாசுரங்களை பாடியவர் மதுரகவி ஆழ்வார். தமிழ் கெழுக்கடல் என்று மதுரையை போற்றினூல் புறநானூறு. ஸோ 1000 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னும் இலக்கணத்தில் வந்துட்டு நல்லா டீட்டெயில்டாக அழகாக எடுக்கணும். இன்னும் தமிழில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்துட்டு ஒரு ஷார்ட் லிஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் நான் மைண்டில் வந்துட்டு வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி முன்னாடியெல்லாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி கொடுத்தா இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து கனெக்டடாக இருப்போம், நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவோம். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் நான் உங்களுக்கு இப்பயும் சொல்கிறேன். யாரோட மெட்டீரியலுமே உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு புரியாது. ஒருத்தரோட மெட்டீரியல் இன்னொருத்தர் புரியாது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இப்போ கொஸ்டின் ஆன்சராக போட்டேன். கொஸ்டின் ஆன்சராக வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கு வந்து யோசிங்க. டெஸ்ட்டு வந்துட்டு எழுதுங்கன்னா நீங்கள் பார்த்தே கூட எழுதுங்க. 2 தடவை இந்த வீடியோஸை மறுபடியும் பார்த்துட்டு எழுதுங்க. 3ஆவது தடவை இந்த கொஸ்டின் நான் படிக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் சொல்கிற அளவுக்கு அப்படியே மனப்பாடம் ஆகும். ஸோ வந்துட்டு நீங்கள் மெனக்கெட்டு மனப்பாடம் பண்ண வேணாம். கேட்டுகிட்டே இருக்கனால 3ஆவது தடவை 4ஆவது தடவை இந்த வீடியோ கேட்கும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் கொஸ்டின் ஃபார்மேட்டில் நான் கொடுத்துருக்கேன். நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு விஷயத்தோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக இந்த தடவை பாஸ் பண்ணியே ஆகணும். தொடர்ந்து கனெக்டடாக இருங்க. நன்றி.